ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் தேடிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது ஒரு NICL இப்போது அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக 500 அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் பெர்மனன்ட் ஜாப் தேடுற கேண்டிடேட்ஸுக்கு இது ரொம்ப நல்ல சான்ஸ். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மூலமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக நடக்குது. இந்தியா ஃபுல்லாக வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 500. ஸோ இதோட அப்ளிகேஷன் டேட்ஸ் பார்த்திங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஜூலை 18 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் என்றைக்கு முடியுதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7 அப்போ தான் முடியுது. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான லாஸ்ட் டேட்டும் அதே 7ஆம் தேதி தான். அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27. அதே மாதிரி மெயின் எக்ஸாமும் அக்டோபர் 30. ஸோ லாஸ்ட் டேட் வர வெயிட் பண்ணாமல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு டோட்டலாக 49 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் நடக்குது. அப்ளை பண்ணுற முன்னாடி உங்கள் ஸ்டேட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஒரு கேண்டிடேட்க்கு ஒரு ஸ்டேட்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் எந்த டிசிப்ளினில் வேணாலும் இருக்கலாம். எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி ரிசல்ட் 1/2026 முன்னாடி வந்திருக்கணும். அதோட நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் ரீட், ரைட், ஸ்பீக் பண்ண தெரியணும். ஃபைனல் செலெக்ஷனுக்கு முன்னாடி ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் குவாலிஃபை பண்ணாதான் ஃபைனல் செலெக்ஷன். அதே மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் 21லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. PW கேண்டிடேட்ஸ்க்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அடிஷ்னல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவைலபிள். செலெக்ஷன் ப்ராசஸ் டோட்டலாக 3 ஸ்டேஜஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், செகண்ட் மெயின் எக்ஸாமினேஷன், தேர்ட் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட். ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் மட்டும் ஃபைனல் மெரிட் மெயின் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 கொஷின்ஸ், 100 மார்க்ஸு. டியூரேஷன் பார்த்திங்கன்னா 16 மினிட்ஸ். இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 மினிட்ஸ், ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 கொஷின்ஸ். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செப்பரேட் டைமிங் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் குவாலிஃபை பண்ணுனா கேண்டிடேட்ஸ்க்கு மெயின் எக்ஸாமுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா டோட்டலாக 200 கொஷின்ஸ், 200 மார்க்ஸுக்கு 120 மினிட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ரீசனிங், இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செப்பரேட் டைமிங் இருக்குது. மெயின் எக்ஸாம் மார்க்ஸ் தான் ஃபைனல் மெரிட்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் பற்றி பார்த்தோன்னா ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. அட்டெண்ட் பண்ண தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். டெஸ்ட்டில் ஆன்சர் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா SC/ST, PWBT, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 850. பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண வேண்டியது தான். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸையும் வெரிஃபை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வர வெயிட் பண்ணாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள்.
ஃபோட்டோ சிக்னேச்சர் கரெக்ட் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸாம் அப்டேட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தா கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் பெர்மனன்ட் ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் டெய்லி வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்குறதுக்கான லிங்க் நான் அந்த வீடியோஸ்லேயே நான் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் அண்ட் see you in the next update.